everyone. BEEE Basics Electrical Electronics Engineering இந்த சப்ஜெக்டோடைய அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் அதோட சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் யூனிட் 1க்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் யூனிட் 1ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்துட்டு இருக்கக்கூடிய இயர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2023ல கேட்டிருக்க 6 மார்க் கொஷின். ஸோ 6 மார்க் கொஷின் அப்படின்னு நமக்கு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா that is the one of the subdivision தான். ஸோ 11th either choice Bல வந்துட்டு பார்த்தீங்கன்னா one of the subdivision question பார்க்கலாம். யூஸிங் மேக்ஸ்வெல்ஸ் மெஷ் கரண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு சர்க்கியூட் டயக்ராமை வந்துட்டு பார்க்க சொல்லிட்டு அந்த சர்க்கியூட் டயக்ராமில் வந்துட்டு எந்த ரெசிஸ்டரில் கரண்ட் வந்து ஃப்ளோ இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு கொஷினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸிங் மெஷ் கரண்ட் அனாலிசிஸ் இல்லைனா மேக்ஸ்வெல்ஸ் மெஷ் கரண்ட் அனாலிசிஸ் இல்லை அப்படின்னா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத மெத்தடை வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ மெத்தடை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, டிட்டர்மைன் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த மேக்னிடியூட் கரண்ட். ஸோ கொஷினை நம்ம வந்துட்டு ஒரு 2 times எப்பயுமே ரீட் பண்ணணும் நியூமரிக்கல் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா. ஸோ யூஸிங் மெஷ் கரண்ட் அனாலிசிஸ் தான் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மைன் பண்ணணும். எதை டிட்டர்மைன் பண்ணணும், த மேக்னிடியூட் கரண்ட் அப்படின்னா அதோட வேல்யூ. ஸோ I1 அண்ட் I2ன்னு சொல்லி அவங்களே இந்த கரண்ட்டுக்கு அஸ் யூஷுவல் நேமும் கொடுத்துட்டாங்க. ஃபார் த நெட்வொர்க் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நெட்வொர்க்கில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், I1 அண்ட் I2 கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வி ஹாவ் டு ஃபைண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் முன்னாடி பார்க்கக்கூடிய நெட்வொர்க் டயக்ராம் சர்க்கியூட் டயக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்படி இருக்கும்னா ரெசிஸ்டர்ஸ் தான் இருக்கும். திடீர்னு இந்த பாக்ஸ் பார்க்கும் போதோ இல்லை வேறு ஏதாவது மெத்தடில் இருக்கும் போதோ நமக்கு வந்து இது என்ன டிஃப்ரெண்ட் கொஷினாக இருக்குமோ, சால்வ் பண்ணலாமா முடியுமா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். அங்கே ஓம்னு இருந்ததுனாவே அது ரெசிஸ்டர் தான், அவ்வளோதான். நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்யூஷனுக்கு போயிடலாம். அது என்ன மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்லாம் நம்ம வரி பண்ணிக்கவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மெஷ் கரண்ட் வந்து நம்ம தான் அசியூம் பண்ணி ட்ரா பண்ணுவோம். பட் ஆனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அவங்களே வந்துட்டு I1 I2 அப்படின்னு சொல்லி கிளாக் வைஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த கொஷனில். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப வந்துட்டு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் இல்லைனா எலாபரேட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ப்ரீவியஸ் வீடியோ சொல்யூஷனில் கொஸ்டின் பேப்பரோடைய சொல்யூஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து இந்த கொஸ்டின் பார்க்கும்போது இந்த நெட்வொர்க்குக்கு எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டு நம்ம வரும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அடுத்து வந்து நம்ம குயிக்காக எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ற ஒரு ப்ராக்டிஸ் வரும்போது தான் யூனிவர்சிட்டி எக்ஸாம் டைமில் நமக்கு வந்து ஒரு டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி நம்ம இந்த சர்க்கியூட் கொஷினை வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் பார்த்துட்டோம். என்னோடய கொஷின் வந்து மெஷ் கரண்ட் அனாலிசிஸ், அவங்களே மெஷ் கரண்ட்ஸையும் கொடுத்துட்டாங்க. இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், நம்ம வந்துட்டு இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து கரண்ட் வந்து மார்க் பண்ணணும். தட் இஸ் I1 அண்ட் I2 உடைய கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ இருக்கும். ஸோ இது வந்து அஸ் யூஷுவல் இப்படி தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுதா, அப்போ டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா இங்கே ப்ளஸ் மைனஸ். ஸோ இங்கே கரண்ட் இப்படி என்ட்ரி ஆகுதுன்னா ப்ளஸ் மைனஸ். ஸோ அதே கரண்ட் இங்கே வரும்போது இங்கே ஆல்ரெடி டெர்மினல்ஸ் கொடுத்துறதுனால ஸ்மால் லைன் இருந்ததுன்னா மைனஸ், லார்ஜ் லைன் வந்து ப்ளஸ், முடிச்சாச்சு. அதே மாதிரி I2ன்ற கரண்ட், இந்த கரண்ட்னால இங்கே பார்த்தீங்கன்னா இதே தான் கிளாக் வைஸ். ஸோ I2ன்ற கரண்ட் இங்கே எப்படி இருக்குது, இதில் என்ட்ரி கொடுக்கும் போது ப்ளஸ் மைனஸ். அதே மாதிரி இதில் ஆல்ரெடி ப்ளஸ் மைனஸ் வந்து அதிலே இருக்குது, ஏன்னா பேட்ரியாக இருக்கிறனால. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் டியூ டு த I2 கரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் எனக்கு என்ட்ரி வருது இல்லையா. ஸோ இந்த I2ங்கிறது இப்படி என்ட்ரி ஆகிறனால எப்படி இருக்கும், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். இங்கே ஒரு டவுட் வந்திருக்கும், இங்கே என்ன புதுசாக I3 அப்படின்னு சொல்லியிருக்குன்னா அந்த டயக்ராமில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து I2ன்ற கரண்ட் இந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகுது, I1ன்ற கரண்ட் இந்த
பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகுது, I2ன்ற கரண்ட் இந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகுது, இந்த பிரான்ச்சில் I3ன்ற கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம இதை பற்றி வரி பண்ணிக்கவே வேணாம், ஏன்னா நம்ம I1 I2 மட்டும் தான் ஃபைன் பண்ண போகிறோம். இதை நம்ம கேர் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஷனில் I3 கொடுத்துட்டாங்களே, வரி பண்ணிக்க வேண்டாம்னா எப்படின்னா இதோடைய வேல்யூ I3ங்கிறது நம்ம I1 I2வால் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா டேரெக்டாக I1 I2 மட்டும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ I1ன்ற கரண்ட் I2ன்ற கரண்ட், பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம I3ன்ற கரண்ட் ரெப்ரசன்ட் பண்ணணும், ஏன்னா கொஷன்லேயே அவங்க I3ன்னு மென்ஷன் பண்ணனால இந்த I3 வந்து I3 வென் லூப் 1 கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லூப் 1 கன்சிடர் பண்ணியிருந்தேன்னா என்னுடைய இது எப்படி இருக்கும், இந்த I3ன்ற கரண்ட் வந்து I1 மைனஸ் I2வாக இருக்கும். ஓகே, I1 மைனஸ் I2வாக இருக்கும். இதே வந்து நான் வந்து I3ன்ற கரண்ட் வந்து லூப் 1 நான் வந்துட்டு லூப் 2வை கன்சிடர் பண்ணியிருந்தேன்னா I2 மைனஸ் I1 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே, I2 மைனஸ் I1 அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக ஈக்குவேஷன் எழுதலாம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெஷ் கரண்ட் அனலிசிஸ்க்கு நான் கரண்ட்டை அவங்களே கொஷனில் கொடுத்துட்டாங்க, நான் பொலாரிட்டி மார்க் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, அப்ளை KVL. ஓகே, ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை KVL டு லூப் 1. ஸோ என்ன பண்ணணும், நான் வந்து KVL வந்து லூப் 1க்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் லூப் 1. அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுத ஆரம்பிச்சிங்க. -2 ப்ளஸ் இருக்கான், அப்படின்னா என்னது இன்க்ரீஸ் ஆகுது. -2 ப்ளஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், ப்ளஸ் 10 அப்படின்னு போட்டுருணும். நெக்ஸ்ட் இங்கே 10 Ω இருக்குது, கரண்ட்டால் மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா இங்கே வோல்டேஜ் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போ I1 × 10, ஆனால் இங்கே +2 மைனஸ் இருக்குது, அப்போ என்ன போடணும், -10 I1. ஓகே, ஸோ இங்கே வோல்டேஜ் அப்படியே போட்டுட்டோம், இங்கே ரெசிஸ்டர் இருக்கனால கரண்ட்டால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சைன் எப்படி டிபெண்ட் பண்ணணும், இங்கே நான் மார்க் பண்ணுற பொலாரிட்டிஸ் வச்சு தான். இங்கே -2 ப்ளஸ்னால ப்ளஸ் போட்டிருக்கேன், இங்கே +2 மைனஸ்னால -10 I1. அடுத்து இந்த ரெசிஸ்டர், ஸோ இந்த ரெசிஸ்டர் பார்க்கும்போது +40ன்ற ரெசிஸ்டர் எழுதிட்டு உள்ள ப்ராக்கெட்டில் என்ன கரண்ட் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், I1ன்ற கரண்ட் வந்து +2 மைனஸ் வருது, அப்படின்னா என்ன பண்ணணும், -I1. அதே மாதிரி I2ன்ற இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் எனக்கு எப்படி வருது, +I2 அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்க்கும்போது +2 மைனஸ், ஸோ இதை இந்த எண்டில் பார்க்கும்போது -2 ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த டைரெக்ஷனில் நான் பார்க்கும்போது +2 மைனஸாக I1 இருக்குது. இந்த டைரெக்ஷன்லேயே நான் இந்த சைடு இந்த கரண்ட் பார்க்கும்போது -2 ப்ளஸ்ஸாக இருக்குது, அதனால +I2 போட்டுட்டு ஈக்குவல் டு 0. ஓகே, ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ 10 -10 I1 ப்ளஸ் 40 I2 மைனஸ் 40 I1 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த I1 வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன், தட் இஸ் -50 I1 ப்ளஸ் 40 I2 ப்ளஸ் 10. ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன், இந்த 10 வந்து லாஸ்ட்டாக கொண்டு வந்துடுறேன், ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 1. ஸோ திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 1. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறேன், -10ஐயும் -40யும் ஆட் பண்ணும்போது -50 I1 ப்ளஸ் 40 I2, இந்த 10 வந்துட்டு எண்டில் கொண்டு வரனால +10 ஈக்குவல் டு 0. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. This is applying KVL to loop 1. Similarly, second என்ன பண்ணுறேன், apply KVL to loop 2. ஸோ லூப் 2வில் வந்து KVL அப்ளை பண்ணுறேன், அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுத ஆரம்பிச்சிடலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ +2 மைனஸ் இருக்குது, அப்போ நான் நெகட்டிவ் வரும், 20 × I2. ஸோ -20 I2, இந்த சைடு வரும்போது +2 மைனஸ் இருக்குது, ஸோ அதனால் -20. அதுக்கப்புறம் இப்படியே ட்ராவல் பண்ணி வரும்போது இங்கே 40 இருக்குது, இந்த +14 போட்டுட்டு ப்ராக்கெட்டில் கரண்ட். இப்போ I2 இங்கே எப்படி இருக்குது, ப்ளஸ், ஏன்னா நான் இப்படி தான் ட்ராவல் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ இப்படி தான் என்னுடைய கரண்ட் ஃப்ளோ இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது +2 மைனஸ் இருக்குது, அப்போ நான் -I2. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டரில் இந்தோட கரண்ட் எப்படி இருக்குது, ப்ளஸ் இந்த கரண்ட் இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணும்போது -2 ப்ளஸ் இருக்குது, அதனால் +I1 ஈக்குவல் டு 0. ஸோ -20 I2 -20 -40 I2 +40 I1
equal to 0. So rearrange பண்ணலாம். First I1 வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடலாம். So 40 I1 இங்க இருக்குங்க இல்லையா, 40 I1, I2 ரெண்டு இருக்கு. So minus 40 minus 20 minus 60 I2 and then minus 20 வந்து லாஸ்ட்டாக கொண்டு வந்துடுறேன் equal to 0. This is my equation 2. Okay, so finally I'm having equation 1, equation 2. So இந்த ரெண்டு equationமே நான் என்ன பண்ணுறேன்னா calculator use scientific calculatorல solve பண்ண போகிறேன். Okay, so என்ன பண்ணோம் as usual mode press பண்ணிக்கோங்க. Second time, third time press பண்ணிங்கன்னா EQN அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் இல்லையா, அதுக்கு நேராக 1 இருக்கா, அப்போ 1 press பண்ணும். Right. Okay, 1 press பண்ணிட்டேன். அப்போ unknowns கேட்குது. how many unknowns இந்த கொஷனில் இருக்குது? 2 unknowns தான் இருக்குது. ஏன்னா என்னென்ன I1 I2 ரெண்டு தான் இருக்குது. ஸோ 2 ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ A1 என்ன அப்படின்னா இங்கே நம்ம மார்க் பண்ணிடணும். வாட் இஸ் A1 ஹியர்? இந்த கொஷனில் எது A1? தட் இஸ் ஹியர் A1 அண்ட் தென் ஹியர் B1, திஸ் இஸ் C1. ஸோ A1ங்கிறது என்னது? -50 and B1 is +40, C1 is 10. Okay, so right, A1 is -50 equal to A2 is, sorry, that is B1 is 40 equal to C1 is 10 equal to. Next A2 கேக்குது. So இங்க A2 என்னது? Here if you consider A2 equal to 40 and then B2 equal to -60, C2 equal to -20. Okay, so A2 equal to என்னது? 40, B2ங்கிறது என்னது? -60, C2ங்கிறது என்னது? -20. Okay, now I am getting the answer like என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சரில் வந்து x equal to, what is the answer? 0.14 அப்படின்னு இருக்கு. And then y is equal to, திரும்ப ஒரு equal to press பண்ணுது, 0.42 அப்படின்னு இருக்கு. So what is this xy? xy's are nothing but my I1. That is I1 equal to 0.14 ampere and I2 is equal to what? 0.42 amperes. Okay, is it visible? I1 is equal to 0.14 ampere and I2 is equal to what? 0.42 ampere. Okay, so that's how we have arrived the solution. Thank you.